எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் முத்து பிக்சலிஸ் மோட் இன்னொரு வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம iOS 18.4 பற்றி பார்க்கலாம். இது இந்தியன் ஐஃபோன் யூசர்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட்னு சொல்லுவேன். அண்ட் ஓவராலாக இதை கண்டிப்பாக நீங்கள் iOS 18 இருந்தீங்கனாலும் சரி, இல்லைன்னா ஒரு 18ஓட ஸ்டேபிள் அப்டேட்க்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இது இதுக்கு அப்டேட் பண்ணலாம் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். சரி, டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதோட ஃபீச்சர் லிஸ்ட் எப்படி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு iOS 18.4ல் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆக்சுவலி நீங்கள் யோசிச்சிங்கன்னா தெரியும், நம்ம 18.1லேயே ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்லாம் கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோன்ட்டு. இது ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இந்தியாவுக்குன்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ நாள் நம்ம இந்தியாவில் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணோம்னா இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு நம்ம கீபோர்ட் லாங்குவேஜ் அண்ட் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸோட லாங்குவேஜ்லாம் மாற்றி அந்த மாதிரிலாம் சில ஒர்க் அரவுண்ட்ஸ் பண்ணி தான் பண்ணணும். பட் இப்போது அந்த தேவைகள் இல்லை. நம்ம நீட்டாக இங்கிலீஷ் இந்தியாவிலே வச்சுட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் வரும். ஹே சிரி வந்துருச்சு பார்த்தீங்களா? ஸோ நான் முன்னாடி சொன்ன நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது. அந்த புது சிரி அனிமேஷன், அது சாட் ஜிபிடி கூட இன்டகிரேட் ஆகிருக்கிறது, அது எல்லாமே இன்னும் இருக்கிறதா செய்யுது. நமக்கு புதுசாக வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 எமோஜிஸ் மாதிரி ஏதோ வந்திருக்குன்னாங்க. நான் அதை பார்க்க கூட இல்லை. ஆக்சுவலி நான் அதை ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். டு பி ஆனஸ்ட் நான் பார்க்கல. அண்ட் நமக்கு ஃபோட்டோஸ் ஆப்பில் சின்ன சின்ன ரீடிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. லைக் ஃபோட்டோஸ் ஆப்பில் பார்த்தீங்கன்னா விஷுவலாக ரீடிசைன் இல்லை, பட் நம்ம அந்த ஆல்பம்ஸ் லைக் ரீஆர்டர் பண்ணுறது, அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் ரீஆர்டர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் சின்ன சின்ன அப்டேட்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. அண்ட் ஃபோன் ஆப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஒரு சின்ன ஃபீச்சர் தான். இது நானுமே நோட்டீஸ் பண்ணதில்லை. நீங்கள் ஒரு நம்பர் சும்மா அடிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு நம்பர் நடுவில் எடிட் பண்ணணுன்னா அந்த ஸ்பெசிஃபிக் நம்பருக்கு நம்ம போய்க்கலாம். இப்போ இதை லாங் ப்ரெஸ் பண்ணி, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், லாங் ப்ரெஸ் பண்ணி நான் எடிட் பண்ணிட்டுருக்கேன். அந்த ஸ்பெசிஃபிக் நம்பருக்கு போய்க்கலாம். இதுதான் அந்த லேட்டஸ்டான அப்டேட்டு. இதெல்லாம் பெருசாக நோட்டீஸ் பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன அப்டேட்ஸ் கொஞ்சம் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா வேறு என்ன பெரிய அப்டேட் வந்திருக்குன்னா, எல்லாமே லைக் ரொம்ப சின்ன அப்டேட்ஸ் தான். நமக்கு ஒன்றும் பெரிய அப்டேட் இல்லை. ஏன்னா இது ஒரு ஒரு சின்ன இன்க்ரிமெண்டல் அப்டேட் தான். பட் நிறைய செக்யூரிட்டி ஃபிக்ஸஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த இமேஜ் பிளே கிரவுண்ட், அந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஆப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் எஃபெக்ட்ஸ் கொண்டு வரலாம் அப்படிங்கிறாங்க. அண்ட் இன்னொன்று நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, கால் பேசும்போது நமக்கு அந்த மைக்ரோஃபோனோட இண்டிகேட்டர் இருக்கும்ல, அது டைனமிக் ஐலண்ட்லேருந்து தனியாக வெளியில் தெரியுது. ஸோ இதெல்லாம் இது. அண்ட் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் பற்றி சொல்கிற எல்லாமே நமக்கு பியூர்லி ஃபார் ஐஃபோன் 15 ப்ரோ அண்ட் அபவ். ஸோ நீங்கள் ஒரு 14 ப்ரோவோ 15ஓ வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வராது. அண்ட் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வருது, ஐஃபோன் 15 ப்ரோக்கு விஷுவல் இன்டெலிஜென்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. அது நீங்கள் ஆக்சுவலி ஆக்ஷன் பட்டனுக்குள்ளே போயிட்டு, நான் டிஃபால்ட்டாக சைலண்ட்டுக்கு தான் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா விஷுவல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. இப்போ நான் ஜஸ்ட்டு சமன் பண்ணுறேன், அதாவது ஆக்ஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு விஷுவல் இன்டெலிஜென்ஸ்க்கான அந்த ப்ராம்ப்ட் எல்லாம் வருது பார்த்தீங்களா? இப்போ நம்ம கண்டினியூ கொடுத்துக்கலாம். கண்டினியூ கொடுத்துட்டு நான் ஜஸ்ட்டு இங்கே சைடில் ஒரு ரிங் லைட் இருக்குது, அதை நான் ஒரு பிக் எடுக்கிறேன். இப்போ ஆஸ்க் சர்ச்சுங்கிற மாதிரி இருக்குது. நம்ம சர்ச் கொடுக்குறோன்னா இதை கூகுள் டாப்பிங் சர்ச்சஸ் கூகுள் ஃபார் சிமிலர் இமேஜஸ், அதாவது பேசிக்கலாக கூகுள் லென்ஸ். ஸோ கூகுள் லென்ஸ்லேருந்து நமக்கு இதாகுது. சாரி, நான் இன்டர்நெட் ஆன் பண்ணாமல் வச்சுருக்கேன். நான் எங்கேயும் ட்ரை பண்ணுறேன். சர்ச் கொடுக்குறோம். சர்ச் கொடுத்தோடனே நமக்கு கூகுள்லேருந்து சிமிலர் ரிசல்ட்ஸ் நமக்கு எடுத்துகிட்டு வரும். சர்ச்சிங் வித் கூகுள்னு வருதுங்களா? ஸோ கூகுள்லேருந்து சிமிலர் ரிசல்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்துச்சு பாருங்கள். பேசிக்கலி கூகுள் லென்ஸுங்க. இதே நம்ம ஆஸ்க் கொடுத்தோம்னா
சாட் ஜிபிடியில் இதை பற்றி எதாவது கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி இது இருக்குது. ஸோ இது வந்து ஒரு இன்பில்ட்டான ஃபீச்சராக கொண்டு வந்ததுங்கிறது தான் விஷயம். இது வந்து பெரிய ஒரு ரொம்ப ஒரு ஸ்டாண்டிங் அவுட் ஃபீச்சர்லாம் எதுவும் இல்லை. இது வந்து நம்ம நான் அப்போதே சொன்ன மாதிரி கூகுள் லென்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்லேயே பார்த்துருக்கோம். தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வச்சுருந்தா இதில் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் எந்த தேர்ட் பார்ட்டி ஆப் இல்லாமல் நமக்கு வந்து இது டிஃபால்ட்டாக கொண்டு வர்றாங்க. இது கொண்டு வந்ததுக்கான மெயினான காரணம் நான் ஆல்ரெடி 16E தாட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ்லேயே சொல்லிட்டேன். 16E ஐ மீன் 16E இதில் சொன்னோன்னா இதுலன்னு தெரியல, பட் முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். பேசிக்கலாக என்ன கதைன்னா, ஐஃபோன் 16E வந்து நமக்கு ஆக்ஷன் பட்டன் இருக்குது, அதுலேயே ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இருக்குது, விஷுவல் இன்டெலிஜென்ஸ் அதில் கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா அது ஒரு 16 சீரீஸ்னு. ஸோ 16E கொடுத்துட்டோம்னா அதை விட ஒரு ஒரு நல்ல மாடல் 15 Pro 15 Proக்கு கொடுக்காம இருக்க முடியாதுல்ல, அதனால் வந்து இந்த 15 Pro கொடுத்துட்டாங்க. ஸோ ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 16 Proக்கும் 15 Proக்கும் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் இருக்குது ஐஃபோன் வேணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 15 Pro நான் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். சில ஃபீச்சர்ஸ் தான் வந்து நமக்கு இது நான் வந்து அவுட் ஆஃப் தி கான்டெக்ட் போகிறேன், பட் சொல்லி முடிச்சிடுறேன். சில விஷயங்கள் தான் லைக் நான் வந்து ஒரு 15 Proலேருந்து ஒரு 16 Proக்கு அப்கிரேட் பண்ணோன்னா எனக்கு இருக்க ஒரு 2-3 விஷயங்கள். ப்ராசஸிங் பவர்லாம் வந்து எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸே இருக்காது. அந்த ஒரு ஹை ரெசல்யூஷன் அல்ட்ரா வைட் கேமரா, அந்த ஆக்ஷன் பட்டன், கேமரா கண்ட்ரோல் அந்த கேமரா கண்ட்ரோல் பட்டன், அதுலேயே டேரெக்டாக கேமரா வரும்போது அப்பப்போ கொஞ்சம் வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அண்ட் ஆடியோ கண்ட்ரோலாக அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்ததில்ல, நமக்கு வந்து ஃபோட்டோஸ் ஆப்லேருந்தே ஆடியோ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் மோட்ஸ் வச்சு நம்ம ஆடியோ எரேஸ்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக, இந்த மாதிரி ஒரு 2-3 சின்ன விஷயங்களுக்காக மட்டும்தான் நான் 16 Proக்கு வந்து அப்கிரேட் ஆக வேண்டிய தேவைகள் இருக்குது. பட் என்னால் வந்து அது இல்லாமல் இருக்க முடியும். ஸோ ஹாப்பி வித் தி 15 Pro. அண்ட் பேட்ரி லைஃப் பற்றிலாம் கேட்டிங்கன்னா பேட்ரி வந்து இன்னும் நல்லா ஸ்டேபிளாகவே இருக்குது. நான் வந்து ஒரு 3 to 4 days யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு வந்து பெரிய ஒரு இது தெரியல, லைக் பேட்ரி ரொம்ப கம்மியாகுதுங்கிற மாதிரிலாம் தெரியல. கரெக்டாக தான் இருக்குது, நல்லா ஸ்டேபிளாக இருக்குது. ரொம்ப பேட்ரி லைஃப் அஃபெக்ட் ஆகிற மாதிரிலாம் தெரில. ஸோ அவ்வளோதாங்க இந்த iOS 18.4க்கு. அடுத்து iOS 19ல் என்ன சேஞ்சஸ் வருங்கிறது தெரில. நமக்கு WWDC வேறு June 9th அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது வர்றப்போ நம்ம கண்டிப்பாக ஒரு வீடியோ கொண்டு வருவோம். தட்ஸ் இட். இந்த iOS 18.4க்கு ஒரு சின்ன இதுதான். அண்ட் macOS Sequoia 15.4 அண்ட் watchOS 11.4 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம், அண்ட் macOSக்குலாம் வந்து ஆல்மோஸ்ட் 128 செக்யூரிட்டி ஃபிக்ஸஸ் கிட்டே இருக்குது. அவ்வளோ இது பண்ணியிருக்கோம், நிறைய செக்யூரிட்டி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோங்கிறாங்க. ஸோ இந்த ரீசன்ஸ்க்காக கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணலாம் லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு. அண்ட் அப்டேட் பண்ணுறதுல தப்பு இல்லை, நல்லா ஸ்டேபிளாக இருக்குது யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. அவ்வளோதான் மக்களே, இந்த ஒரு சின்ன வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், பிடிக்கலன்னா டிஸ்லைக், மறக்காம சப்ஸ்கிரைப் டு பிக்ஸிலிசம்.